ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். நான் என்னோடய வீடு அப்புறமா கிச்சனில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏதாவது ஒன்று உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் கடைகளில் இளநி வாங்கியிருப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு மரத்துலேருந்து இளநியை பறிச்சிருப்போம். ஸோ அப்படி பறித்த இளநியை 3 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா இளநி தண்ணி ஒரு மாதிரி புளிச்சாப்பில் இருக்கும். இது இளநி வெட்டுறவங்க சொன்ன டிப்ஸ் தான், வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் மிக்சர் ஜாரில் உளுந்து போட்டு அரைப்போம் வடைக்காக. ஸோ அந்த உளுந்து அரைச்சதுக்கு அப்புறமா அந்த மிக்சர் ஜாரை கழுவுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி வளவளப்பாக உள்ளே போய் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல் உப்பு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக போட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் மிக்சியில் வச்சு அரைச்சிட்டு நீங்கள் கழுவி கொட்டிட்டிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஈஸியாக கழுவ வந்துடும். ஸோ உங்களுக்கு கீழே ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாவு அரைச்ச கையோட அந்த மிக்சர் ஜாரை டேப் வாட்டரில் நல்லா ஃபோர்ஸாக காட்டினீங்கன்னா அதில் ஒட்டி இருக்கிற மாவெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக பிகினர்ஸ்க்கு. அடுத்ததாக டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரைண்டரில் மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா, அந்த நட்டு மாதிரி ஒரு பகுதி, அது நல்ல டைட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அரிசியோ உளுந்தோ எது போட்டாலுமே டக்குன்னு அரைச்சி வரும். அதே மாதிரி அந்த கல்லுமே நல்லா டைட்டாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியும், புதுசாக மாவாட்டுறவங்களுக்காக சொல்லிக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது மாவு தெரித்து இந்த மோட்டார் பகுதி இருக்கிறதுல போய் அடைச்சிக்கிறோம். அந்த மாதிரி அடைச்சிருக்கிற பகுதியை ஒரு கத்தியில் துணியை விட்டு உள்ளே விட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இதே மாதிரியே நீங்கள் மிக்சிலையும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுனால மிக்சி கிரைண்டர் சூடாகிறத கம்மி பண்ணலாம். அடுத்ததாக டிப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு சிலர் கிரைண்டரில் உளுந்து நல்லாவே அரைப்பட்டு வராது. மாவு நல்லா பொங்கி வரும், ஆனால் நல்லா மையாக அரைச்சி வராது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தனியாக ஒரு மிக்சர் ஜாரில் உளுந்தை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஓட விட்டால் நல்லா பொங்கி வரும், நல்லாவே அரைஞ்சிருக்கும். அடுத்ததாக டிப் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குக்கர் இல்லாத வீடே கிடையாது. ஆனால் நம்மளோட குக்கர் விசிலில் சம்டைம்ஸ் பிரச்சனை வரும், விசிலே வராது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பருப்பு அதெல்லாம் வேக வைக்கும்போது அது தெரித்து இந்த மாதிரி வெயிட்டில் அங்கங்கே ஒட்டிக்கிறோம். ஸோ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணலை அப்படின்னா அது விசில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை நல்லா ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாட்டி குக்கரில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டிப் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிச்சனில் டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக குக்கராக தான் இருக்கும். அந்த குக்கரில் கைப்பிடி அடிக்கடி லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நாம் அவசரமாக சமைக்கும்போது இதை டைட் பண்ணி சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரமும் இருக்காது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ், பெயிண்ட்டு அப்படி ஏதாவது ஒன்று நல்லா அதில் தடவிட்டு நம்ம குக்கரில் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது அடிக்கடி கலண்டு வராது, பெர்மனெண்ட்டாக அப்படியே ஒட்டிக்கிறோம். அடுத்ததாக டிப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கரில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ்கட் லூஸாக இருக்கும். அதனால் குக்கர்லேருந்து ஸ்டீம் வெளியே வந்துடும், அரிசியோ பருப்போ சட்டுன்னு வெந்து வராது. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் இந்த கேஸ்கட்டை போட்டு வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா சில்ட்ரேயில் போட்டு வச்சுருங்க, எப்போதுமே அந்த மாதிரி பிரச்சனை வராது. அடுத்ததாக டிப் நம்பர் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் எல்லாரோடைய வீட்லேயுமே கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்னு ஒரு பகுதி இருக்கும். அதில் நல்ல ஐஸ் கட்டியெல்லாம் தேங்கி போய் இருக்கும், நிறையவே இருக்கும். இதை எப்படிடா சரி செய்கிறது அப்படின்னு நம்ம ரொம்பவே யோசிச்சுட்ருப்போம். ஸோ எங்கள் வீட்டில் கூட கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க நம்மளோட ஃப்ரிட்ஜில் மேலே இந்த ரெகுலேட்டர் இருக்கும்.
இதை நாம் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நடுவில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பனிக்கட்டியெல்லாம் தண்ணியாக உருகி ஓடிடும். இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவை ரொம்ப நாள் கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ தேங்காவோட இந்த கொண்டை பகுதி மேலே பார்த்து இருக்கிற மாதிரி, அதாவது 3 கன்று இருக்கு இல்லையா, அது மேலே பார்த்து இருக்கிற மாதிரி இருந்தால் தேங்காய் சீக்கிரமாக அழுகி போகாது. அடுத்ததாக டிப் நம்பர் 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரோட வீட்டில் அடிக்கடி சப்பாத்தி பண்ணுவாங்க. ஸோ அப்படி சப்பாத்தி பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த மாவை எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி நீங்கள் மாவை போட்டு வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி தேய்க்கும் போது சப்பாத்தி கல்லுக்குள்ள ஒரு நியூஸ் பேப்பர் போட்டிங்கனாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் அப்புறமா ஜூஸ் பாட்டிலெல்லாம் இருக்கும். இதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சில மளிகை ஜாமான்களை யூஸ் பண்ணிவிட்டு மீதியை நம்ம அப்படியே பாக்கெட்டில் வச்சுருப்போம். அதை ஒரு கிளிப்பு அல்லதுனா ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருப்போம். அப்படி பண்ணுறதுனால அதுக்குள்ளே எறும்பு போக வாய்ப்பு இருக்குது. நம்ம வேண்டாம் அப்படின்னு வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி அந்த கவருக்குள்ளே விட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம இப்படியே கூட இதை கீழே கவுத்தி நம்ம தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம்னா அது நல்லா ஏர் டைட்டாக ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக டிப் நம்பர் 13 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்தியும் சிசரும் தான். ஆனால் இந்த கத்திரிக்கோல் அவசரமான நேரத்தில் ஒரு பொருளை டக்குன்னு வெட்டாது. உங்கள் கத்திரிக்கோல் எப்பயுமே ஷார்ப்பாக இருக்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு கீழே போடுற மாத்திரை அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை சிசரோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தாலும் அதிலே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் மாத்திரை அட்டையும் இல்லை, அலுமினியம் ஃபாயிலும் இல்லை அப்படின்றவங்க, நான் கண்டிப்பாக நம்மளோட எல்லோரு வீட்லேயுமே இருக்கக்கூடியது தூள் உப்பு. அதில் இந்த சிசரை முக்கி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சிசர் ரொம்பவே சூப்பராக கட் பண்ணி கொடுக்கும். இந்த டிப்பை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 14 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி கல்லை நல்லா ஓட விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை போட்டிங்கன்னா கல்லில் அரிசி சிக்காமல் நல்லா சுற்றி வரும். அதே மாதிரி உங்களுக்கு கல்லை கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 15 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரைண்டரில் இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைக்கும் போது அரிசியை போட்டு அதை கைகளால் தள்ளி விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டிங்கன்னா அந்த மாதிரி கஷ்டம் எதுவும் இருக்காது. நம்ம மிக்ஸி கிரைண்டர் வாங்கும் போதே தள்ளி விடுறதுக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு இது தருவாங்க. பட் அது ஓரங்களில் மட்டும்தான் தள்ள முடியும். இந்த மாதிரி கல்லுக்கு இடையிலலாம் தள்ள முடியாது. உளுந்து அரைக்கும் போது கூட அவ்வளோ சிரமமாக இருக்காது. ஆனால் நம்ம அரிசி போட்டு ஆட்டும்போது அது அப்படியே அந்த கல்லை சுற்றி நிற்கிற மாதிரியே இருக்கும். நம்ம கைகளால் தள்ளிவிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அரிசி கொஞ்சம் அரைஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு அப்பப்போ தள்ளி விட்டோம்னா அந்த மாதிரி கஷ்டம் இருக்காது. அடுத்ததாக டிப் நம்பர் 16 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது ஒரு பெரிய பாத்திரத்தில் அரிசி மாவையும் உளுந்த மாவையும் ஒன்றா போட்டு கைகளால் கலந்து எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்க நம்ம ஃபஸ்ட்டே உளுந்தை அரைச்சி எடுத்துட்டு அரிசி இந்த மாதிரி ரவைப்பதம் வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற உளுந்த மாவை இதில் சேர்த்து நல்லா அரைய விட்டுருங்க. இந்த சமயத்திலேயே மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா அரைக்க விட்டுருங்க. அரிசி மாவும் உளுந்த மாவும் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா மெதுவாக அதை வெளியே எடுத்துடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அரிசி மாவும் உளுந்த மாவும் ஈவனாக கலந்து வரும். அதே மாதிரி மாவை வெளியே எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 17 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது நம்ம மாவை அள்ளும்போது இந்த மாதிரி ஓரங்களில் மாவு பட்டுரும். அதை கவனிக்காமே நம்ம மிஷினை ஆன் பண்ணி விட்ருவோம். அந்த மாதிரி செய்யும்போது அந்த மாவு பக்கத்தில் இருக்கிற பகுதி சுவரு எல்லாத்துலேயுமே தெரிச்சு விழும். அதனால் நம்ம மாவு அரைச்சிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மாவை அள்ளும்போது அந்த ஓரங்களில் இருக்கிற மாவை நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆன் பண்ணி மிஷினை ஓட விடுங்க. அடுத்ததாக டிப் நம்பர் 18 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் மாவை புளிக்க வச்சு அதுக்கப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு 2 நாள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு மாவை தனித்தனி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது வெளியே எடுத்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து புளிக்க வச்சிடலாம்.
லாஸ்ட் வீடியோலையும் இந்த டிப்பை ஷேர் பண்ணியிருப்பேன். அடுத்ததாக டிப் நம்பர் 19 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நான் வீட்டில் அரைக்கிற மாவில் இட்லி சாஃப்டாகவே வர்றதில்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு மாவு உங்களுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கணும் இந்த மாதிரி. ஸோ மாவை நல்லா கடகடன்னு வேகமாக அடிக்காமல் இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட அரிசி எல்லாமே கீழே வந்து தேங்கி இருக்கும். ஸோ அந்த அரிசியும் உளுந்தும் நல்லா கலந்து வர்ற மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பிரித்து விட்டால் அந்த பபுள்ஸ்லாம் லைட்டாக தெரியணும். இந்த மாதிரி லைட்டாக கலந்துட்டு அடி வரைக்குமே கரண்டியை விட்டு நல்லா கலந்து ஒரு கரண்டி மாவள்ளி இந்த மாதிரி இட்லி தட்டில் போட்டு தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி கரெக்டாக 10 நிமிஷம் வேக வச்சா போதும், சாஃப்டான இட்லி கிடைக்கும். அடுத்ததாக டிப் நம்பர் 20 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லி எல்லாம் வேக வைக்கும்போது இட்லி வெந்ததுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை, அதாவது இட்லி பாத்திரம் மூடியை கலட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்க நீங்கள் இட்லி வேக வைக்கும்போதே கொஞ்சமாக இட்லி துணியை வெளியே இழுத்து வச்சுட்டு மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சுற்றிலுமே தண்ணி தெரிச்சு விழாது. லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி குட் நைட், கொசுபத்தி, ஆல் அவுட் அதோட வாசனையெல்லாம் பிடிக்காது. ஆனால் கொசுவோட தொல்லை அதிகமாக இருக்கும். எல்லோரு வீட்லேயும் கொசு வலை போட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளரில் பச்சை தண்ணியை ஊற்றி ஒரு கற்பூரத்தை போட்டு வச்சிட்டிங்கன்னா கொசு சுத்தமாகவே வராது அப்படின்னு சொல்ல மாட்டேன், 3/4 அளவு வராது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உள்ள டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.